தற்போதைய அண்மை செய்தி, கல்லூரி மாணவன் மற்றும் சிறுவனை தாக்கிய விவகாரத்தில் மனோ மகன் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் வெளியானது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பாடகர் மனோ மகன்கள் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 11ஆம் தேதி இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது பதியப்பட்டிருக்கிறது. கல்லூரி மாணவர் கிருபாகரன் என்பவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் 4 பிரிவுகளின் கீழ் பாடகர் மனோவுடைய 2 மகன்கள் மற்றும் அவரது வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் அந்த கல்லூரி மாணவன் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாப்பாடு வாங்குவதற்காக இரவு நேரத்தில் தாங்கள் அந்த ஸ்ரீதேவி குப்பம் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது பாடகர் மனோவுடைய மகன் சாகீர் என்பவர் தங்களை ஆபாசமாக பேசி அழைத்ததாகவும் தாங்கள் அங்கு செல்ல மறுத்ததால் மூங்கில் கம்பால் தங்களை தாக்கியதாக அந்த கல்லூரி மாணவர் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். அதனை முதல் தகவல் அறிக்கையாகவும் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆபாசமாக திட்டி சாகீர் மற்றும் ரஃபீக், அதே போல வீட்டு பணியாளர் 2 பேர் என கடுமையாக தாக்கியதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தடுத்த எங்கள் மீது கடுமையாக தாக்கியதாகவும் அதே போல கல்லூரி மாணவரான என்னை தலையில் தாக்கி இரத்த காயம் ஏற்படுத்தியதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு அதனை நீதிமன்றத்திலும் போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக 1வது நீதிமன்றத்திற்கு இது அனுப்பப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னையும் தனது நண்பர்களையும் ஆபாசமாக பேசி மூங்கில் கம்பால் காயப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த சாகீர் மற்றும் ரஃபீக், விக்னேஷ் மற்றும் தர்மன் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விக்னேஷ் மற்றும் தர்மன் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாடகர் மனோவுடைய 2 மகன்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர்கள் 2 பேருமே தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தேடி ஆந்திராவிற்கு தனிப்படை விரைந்திருக்கிறது. இதற்கிடையில் அந்த முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.